ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ தந்தி ஒன்றில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு மலையாள படம் தான் நோ வே அவுட். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வெளில பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் ட்ராமாவாக எடுத்திருக்காங்க. ஸோ படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, படத்தோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில் இந்த வெளில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தில் வர நம்ம ஹீரோ, ஸோ இவர்கிட்ட நம்ம பாசில் ஜோசப் வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அதில் வந்து நீ போட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்ட அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 மாதத்தில் ட்ரிபிள் மடங்கில் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ அதுக்கும் எவ்வளோ அமௌண்ட் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஸோ ஒரு 80லேருந்து ஒரு 90 லட்சத்துக்கு மேலே ஆகும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோ கிட்டேயும் அவ்வளோ ஆனால் காசு இல்லை அப்படின்னாலும் இதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு தான் சொல்கிறாப்புல. ஆனால் இதில் எப்படியாவது இன்வெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்ல, ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு 40 இன்னொரு தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட்டையும் கலெக்ட் பண்ணி அந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணிடுறாப்புல. ஆனால் இப்போ பார்த்து பேண்டமிக் பீரியட் ஆயிடுது, லாக்டவுன் போட்டுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வாழ்க்கையை வாழ முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுற நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நம்ம வாழவே வேணாம் அப்படின்னு சொல்லி தற்கொலை முயற்சிக்காக பிளான் பண்ணுறாப்புல. அதுக்கு ஒரு கட்டமாக வீட்டு ஃபேனில் வந்து தூக்கு மாட்டி சாவலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. பட் நம்ம ஹீரோ எங்கே கடைசி நேரத்தில் நம்ம மனசு மாதிரி தப்பிச்சிருவோமோ அப்படிங்கிறதுக்காக கையை பின்னால் கேட்டுட்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு கடைசி செகண்டில் நின்றுட்டு இருக்காப்புல. அந்த செகண்ட் இவர் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறந்து போகலாம் பிளான் பண்ணாரோ அந்த நிலைமையே மாறி போயிருது. இதில் 10வது வரைக்கும் ஹீரோ நின்றுட்டு இருந்த அந்த டேபிளோட ஒரு கால் உடைய, இதுக்கப்புறம் நடக்கிற அந்த ட்ராமா என்ன, ஹீரோ உயிரோட தப்பிச்சாரா இல்லையா, அந்த எஜ்ஜில் நின்று மாட்டிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாரு அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு. இதில் 10வது வரைக்கும் ஹீரோ கையை வர கெட்டி போட்டாரா, ஸோ என்னவும் பண்ண முடியாமல் சுச்சுவேஷனில் இருக்கிற இவரோட நிலைமை கடைசி வந்து என்ன நிலைமைக்கு போகுது அப்படிங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதையமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு டீசெண்டான ஒரு த்ரில்லர் ட்ராமா. அதுலேயுமே பர்டிகுலராக நம்ம ஹீரோட லைஃப் வந்து அந்த இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கும்போது என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது எல்லாமே சூப்பராக கேப்சர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் இவங்க எடுத்திருக்க கண்டென்ட் ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருந்தாலும் அது நல்ல ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் இவங்க ப்ரெசென்ட் பண்ணல. சொல்ல போனால் படத்தோட டூரேஷனும் 1.5 மணி நேரம். அதில் 1/2 மணி நேரத்துக்கு மேலே வந்து பயங்கரமாக போரிங்காக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் வர இந்த சீன்ஸ்லுமே சில சீன்ஸில் 10 நிமிஷம் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதுக்கப்புறமும் கோழிக்கின்ற மாதிரியான நிறைய ரைட்டிங்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பர்டிகுலராக ஒரு 8 கால் பூச்சி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த சீன்ஸ்லேருந்து நிறைய இடங்கள்ல வந்து இஷ்டத்துக்கு எழுதுன மாதிரியான ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் அந்த சீன்ஸை இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். பட் அதே நேரத்தில் இந்த படத்தில் முக்கியமான பாசிட்டிவ்ஸும் நிறைய இருக்குது. சென்சிபிளாக அவங்களோட ஃபோனை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மெத்தடாக இருக்கட்டும், காதில் வந்து ஹெட்செட் எதுக்காக வேர் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படிங்கிறத கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ் இருந்தாலும் சில இடங்களில் அந்த லாஜிக் அடி வாங்கினால தான் படமும் டோட்டலாக அடி வாங்கியிருக்கு. அண்ட் ஆல்சோ கிரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே. இந்த படத்தோட கண்டென்ட்டை இன்னமும் சீட்டு எஜ்ஜில் வச்சு ஹீரோ உயிர் பழைப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி எஜ்ஜில் கொண்டு வர அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேவை மேக் பண்ணல அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். அண்ட் லாஸ்ட்டாக இந்த படத்து மூலமாக அவங்க சொல்ல வர மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூபிளான ஒரு மெசேஜ். எந்த ஒரு சுச்சுவேஷனுக்குமே வந்து நம்ம மரணம் அப்படிங்கிறது ஒரு தீர்வு இல்லை அப்படிங்கிறதும், அந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக எடுக்கக்கூடிய ஒரு தீர்வு தான். அந்த சுச்சுவேஷன் மாறிடுச்சு அப்படின்னா நம்ம மனமும் வந்து பார்த்தீங்கன்னா மாறும் அப்படிங்கிறத சூப்பராக கேப்சர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்காகவே கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்குது. அண்ட் படத்தில் நடிச்ச அந்த குறுகிய கேரக்டர்ஸுமே ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு த்ரில் ட்ராமா. ஒரு 20 மினிட்ஸ் வந்து உங்களை சீட் எஜ்ஜில் வந்து 3 நாள் உட்கார வச்சு பார்க்க வைக்கும். அந்த அளவுக்கு இந்த சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்காக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.